தேவாரமோ திருவாசகமோ திருவருட்பாவோ திவ்ய பிரபந்தமோ எதை பாடினாலும் அர்த்தம் புரிந்து பாடுங்கள். எதுக்காக அடியவர் இப்படி பாடியிருக்கிறான்னு தெரிஞ்சு பாடுங்க. சும்மா மெக்கானிக்கலா எந்திரகதியா சிலர் பார்த்தீங்கன்னா சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை இருந்து பொருந்தக்க இதழ கற்றுணை ஊட்டி ஒரு கடல் பாய்ச்சி நற்றுணை ஆவது நமச்சிவாய் இல்லக விளக்கது இல்லகெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலருங்கான்பது நல்லக விளக்கது நமச்சிவாய் பூவினுக்கு கருங்கலம் பொங்குதாமுறை ஆவினுக்கு கருங்கலம் வரன். என்னையா அர்த்தம்? மனப்பாடம் பண்ணியிருக்கான். நோ யூஸ். கணவனை புரிந்து கொள்ளுகிற மனைவி, மனைவியை புரிந்து கொள்ளுகிற கணவன், பெற்றோரை புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள், பிள்ளைகளை புரிந்து கொள்ளுகிற பெற்றோர்கள், ஆண்டவனை புரிந்து கொள்ளுகிற பக்தர்கள். அப்போ புரிதல். அப்போ ஆடம்பரம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே போனால் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது, நான் தான் பெருசுன்னெலாம் நினைக்கக்கூடாது, ஈகோவே இருக்கக்கூடாது. கோயிலுக்குள்ளே போனால் ஈகோவே, அதே மாதிரி குடும்பத்தில் ஈகோவே இருக்கக்கூடாது. நான் பெருசா நீ பெருசாங்கிற சண்டைக்கு அங்கே இடமே இருக்கக்கூடாது. கணவனும் பெருசு, மனைவியும் பெருசு, பிள்ளைகளும் பெருசு, எல்லாரும் பெருசு, அப்பா அம்மா எல்லாரும் பெருசு, சமம் அப்படின்னு நினச்சா அது குடும்பம், அப்படின்னு இருந்தால் அது கோவில். அதே மாதிரி செய்ய வேண்டியதுன்னு சிலது இருக்கு. கோயிலுக்குள்ளே போனால் செய்ய வேண்டியது, இப்போ நான் சொன்னது செய்யக்கூடாதது. செய்ய வேண்டியதில் முதல்ல என்ன தெரியுமா? அப்படியே முழுமையாக நம்மை இறைவனிடத்திலே அர்ப்பணித்து விட வேண்டும். பாயிண்ட் 1. அதுக்கு பேர் தான் சரணாகதி தத்துவம் அப்படிங்கிறாங்க. முழுமையாக அர்ப்பணித்து விட வேண்டும். அது மாதிரி தான் குடும்பத்தில் கணவன் முழுமையாக தன்னை யாரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும்? மனைவியிடத்தில். மனைவி முழுமையாக கணவனிடத்தில். குழந்தைகள் பெற்றோர்களிடத்தில். பெற்றோர்கள் அர்ப்பணிப்பு. தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்புன்னு சொல்கிறோம்ல. நான் தாம்மா தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சிருமான்னு கும்பிடுறதுல ஒரு தப்பு இல்லை சார். அதில் என்ன தப்பு இருக்கு? நான் தாம்மா தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருமா. சரி, மன்னிச்சிருமான்னு அவன் இறங்கி மன்னிப்பு கணவன் கேட்டால், மனைவி அடுத்த நிமிஷத்தில் ஏங்க இதை ஏங்க பெருசாக நினச்சிக்கிட்டு மன்னிப்புலாம் கேட்குறீங்க அப்படின்னு பேசணும். அதாவது மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பதும். அவர் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு அதுதான் வாய்ப்புன்னு வச்சுக்கிட்டு போயும் உனக்கு என் தலையெழுத்து இப்படி ஆகிப்போச்சே. அவன் தான் மன்னிப்பு கேட்டான்ல. அப்போ மன்னிப்பு கேட்பது பொறுமையாக இருக்கணும். கோயிலுக்குள்ளே போனால் பொறுமையாக இருக்கணும். நீளமாக கியூ நிற்கிது தரிசனத்துக்காக, நம்ம கை குழந்தையோடு நிற்கிறோம், மனைவி இருக்கிறாங்க. அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ நம்ம அந்த சன்னிதானத்துக்கிட்ட போகையில் திரை போட்டுடுறாங்க. சாமி கிட்ட போகையில் 4 பேர் தான் இருக்காங்க, என்ன பண்ணிட்டாங்க? திரை போட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்? பொறுமையாக காத்திருக்கணும். தாசில்தாரை பார்க்க போனீங்கன்னா, தாசில்தார் வெளியே போயிருக்கிறார், வர 1 மணி நேரம் ஆகும்னா காத்திருக்கீங்கல்ல. ஒரு ஆஃப்டர் ஆல் தாசில்தாருக்கு 1 மணி நேரம் காத்திருக்கையில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகமாக இருக்கக்கூடிய ஆண்டவனை பார்ப்பதற்கு 1/2 மணி நேரம் காத்திருக்கக்கூடாதா? காத்திருக்கக்கூடாதா? உடனே நம்மால் டென்ஷன் ஆயிடுவான். ஏன்னா அவன் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அவன் மனைவியை பார்த்து எங்கே உன்னைய கூப்பிட்டுக்கிட்டு எங்கே புறப்பட்டாலும் இதே கதை தான். உன்னை அந்த அம்மாவாவது சும்மா இருக்கணும். அந்த அம்மா எங்கள் நானாங்க ஐயரை திரை போட சொன்னேன், அந்த அம்மா எங்கள் நானா ஐயரை திரை போட சொன்னேன், என் மேலே கோவப்படுறீங்க. எதிர்த்து பேசாத.
எங்கே நிற்கிறாங்க? எங்கே நிற்கிறாங்க? கோயிலுக்குள்ள. எதுக்கு நிற்கிறாங்க? சாமி கும்பிட. எதிர்த்து பேசாத. எங்க நான் எங்கெங்க எதிர்த்து பேசினேன்? எடுத்து தானங்க சொன்னேன். அப்போது நீ எடுத்து சொல்கிற அளவுக்கு நான் இருக்கேன். யாரு இவன்? நீ எல்லாம் எடுத்து சொல்கிற அளவுக்கு நான் கிறுக்கு பேலாக போயிட்டேன். அவன் பையனை அவன் கை குழந்தை. கேளுறா, உங்கள் அம்மா சொல்கிறத கேளு. அவன் அவனே ஆமாங்கிறான். யார்? அது சும்மா கத்துது குழந்தை. சார் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், திரை விலகின பிறகு நீங்கள் என்ன சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு அருள் கிடைக்காது சார். இப்படி இருந்தால் பொறுமை, தியாகம், தொண்டு, இதுதான் குடும்பத்திலையும் கோயில்லையும் ஒன்றா இருக்கும். இப்போ இந்த குடும்பங்கிற அமைப்பு எப்போ வர்றது அப்படின்னா, நம்ம பண்பாட்டுப்படி திருமணத்துக்கு பிறகு வர்றது. இந்த லிவிங் டுகெதர் கல்ச்சர்லாம் அமெரிக்கன் கல்ச்சர், நம்ம கல்ச்சர் கிடையாது. இந்த லிவிங் டுகெதர்னு இப்போ ஒன்று வந்திருக்குல்ல, பையனும் பொண்ணும் ரொம்ப நாள் சேர்ந்து வாழ்கிறது, ஒத்து போகும்னு தோணுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறது. அதெல்லாம் நம்ம பண்பாடு கிடையாது. நம்ம பண்பாடு பொண்ணு பார்ப்பாங்க, பொண்ணு பார்ப்பாங்க, அப்பா அம்மா தான் முதல்ல போய் பார்ப்பாங்க. அப்புறம் நான்லாம் கல்யாணம் ஆன புதுசுலாம் எனக்கு பொண்ணை காமிச்சாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே. அதுக்கு முன்னாடியெல்லாம் பொண்ணையே காமிக்க மாட்டாங்க. எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் எங்கள் ஆட்சியை தெரியவே தெரியாது. கல்யாணம் பண்ணின பிறகு தான் பார்த்தார். எனக்கு பரவாயில்ல. அப்போ நமக்கு இப்போ ஒரு 25 வயசு ஆயிடுச்சு. இப்போ எனக்கெலாம் 1970 வேலைக்கு சேர்ந்தேன். 1973 வேலை நிரந்தரமாயிருச்சு. வேலை நிரந்தரமானவுடனே என் கூட வேலைக்கு சேர்ந்தவன்லாம் கல்யாணம் பண்ணிட்டான். அவனுக்கு பூரா கல்யாணம் பண்ணவுடனே நம்மளை தூண்டி விடுறான். மாப்பிள்ள உங்கள் அப்பாட்ட சொல்லி ஒரு பொண்ணு பார்க்கலாம்ல, தனியாகவே எத்தனை நாளைக்கு இருப்ப, அது சிவகாசியில் நல்ல சாப்பாடும் கிடைக்க மாட்டேங்கிறது, தனியாகவே எத்தனை நாள் இருப்ப, முடிக்கி விட்றான். அதான் அவனுங்களுக்கு என்ன கடுப்புனா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இவன் மட்டும் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நம்மளை ஏற்றி விடுறாங்க. அப்போ நமக்கு ஒரு ஆசை வருது. எல்லாருக்கும் வரும் இல்லைம்மா. பொண்ணுக்கு ஒரு 17-18 வயசு வந்துருச்சுன்னா கல்யாணம் ஆசை வரும். பையனுக்கு ஒரு 23-25 வயசு வந்துருச்சுன்னா கல்யாணம் தப்பு கிடையாது. படைப்பு தத்துவமே அதுதான். படைப்பு தத்துவமே அதுதான். இப்போ எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஏன்னா வேலை நிரந்தரமாயிருச்சு, சம்பளம் உறுதி, குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இப்போது சிவகாசியிலேருந்து மதுரையில் தான் பிறந்து வளர்ந்தது. அப்பா அம்மா தம்பி தங்கச்சிலாம் மதுரையில் இருக்காங்க. மதுரைக்கு போகணும். சனி ஞாயிறு மதுரைக்கு போயிடுவேன் வீக்கெண்டு. எங்கள் அப்பாட்ட நாங்கள் நின்று பேச மாட்டோம். அதுக்காக உட்காந்து பேசுவோமான்னு கேட்கக்கூடாது. நின்று பேச மாட்டோம்னா என்ன அர்த்தம்னா, அவரை ஃபேஸ் பண்ண மாட்டோம். எங்கள் அப்பாவை நாங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டோம். எனக்கு